சந்தோஷமும் சுதந்திரமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை. சந்தோஷத்தையும் விடுதலையையும் சந்தோஷத்தையும் சுதந்திரத்தையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது. இன்றைய தியானத்தின் தலைப்பு விடுதலையும் சந்தோஷமும், ஃப்ரீடம் அண்ட் ஹாப்பினஸ். விடுதலையையும் சந்தோஷத்தையும் பிரித்து பார்க்க முடியாது. எங்கே விடுதலை இருக்கிறதோ அங்கே சந்தோஷம் இருக்கும். எங்கே சந்தோஷம் தேவைப்படுகிறதோ அந்த இடத்திலே விடுதலையும் தேவைப்படும். விடுதலை இல்லாத இடத்தில் சந்தோஷத்தை நாம் காண முடியாது. அப்படியானால் அது போலியான சந்தோஷமாகவே இருக்கும். மனிதனுக்கு எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் வாழ்க்கையின் தொடக்கம் முதல் கடைசி வரைக்கும் விடுதலை தேவைப்படுகிறது. ஒரு மனிதனை அடக்கி வைப்பதோ அடக்கி ஆள்வதோ முடியாத காரியம். விடுதலையை பெற வேண்டும் என்று ஒவ்வொருவனுடைய மனதும் ஓடிக்கொண்டும் அல்லாடிக்கொண்டுமே இருக்கும். விடுதலை கிடைக்கும் போது அதனால் ஏற்படும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. வேதம் நமக்கு விடுதலையை பற்றி அதிகமாக சொல்லுகிறது, கற்பிக்கிறது, போதிக்கிறது. வேதத்தினுடைய சாராம்சமே விடுதலைதான். வேதம் சொல்லும் விடுதலை பாவத்தினின்றும் பாவத்தினால் ஏற்படக்கூடிய கட்டுகளினின்றும் பாவத்தினால் ஏற்படும் தோல்விகளினின்றும் கேவலங்களினின்றும் தோல்விகளினால் ஏற்படும் கஷ்ட நஷ்டங்களினின்றும் நமக்கு விடுதலையை போதிக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் நிச்சயமாக விடுதலையோடு இருக்க வேண்டும். அவன் விடுதலையாக இருந்தால்தான் சந்தோஷமாக வாழவும் முடியும். பரிசுத்த வேதாகமத்தில் பல இடங்களில் இந்த விடுதலையை குறித்து விலாவரியாகவும் பாடமாகவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே வேதத்தில் குறிக்கப்பட்டுள்ள விடுதலையின் ரகசியங்கள், விடுதலையின் பாடங்கள், விடுதலையின் அனுபவங்கள் நமக்கு மிக மிக முக்கியமானவை. இன்றைக்கு நாம் ஒரு சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்திலே இயேசுவின் பிறப்பை தேடி அவர் எங்கே இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு, தெரிந்து அவரை பணிந்து கொள்வதற்கென்று 2 கூட்டம் ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். ஒரு கூட்டத்தினர் அறிவில் சிறந்தவர்கள், மெத்த படித்தவர்கள், ஞானிகள் என்று அறியப்படக்கூடியவர்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த அறிவினாலும் தாங்கள் கற்றுக்கொண்ட வித்தைகளினாலும் இயேசுவை தேடிக்கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய கூற்றுப்படி அவர்கள் வான சாஸ்திரிகளாக இருந்தபடியினாலே வானத்திலே தோன்றின ஒரு நட்சத்திரத்தை அவர்கள் படித்ததன் விளைவு ஏதோ ஒரு இடத்திலே ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்கிற கணிப்போடு கிளம்பி வந்தார்கள். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை தொடர்ந்து வரும்போது அது எருசலேமிலே கொண்டு போய் விட்டது. எருசலேமிலே கொண்டு போய் விடும்போது அங்கே அவர்கள் விசாரிக்கையில் அது யூதர்களுடைய நாடு, ஆனால் அவர்களை ஆள்பவர்கள் ரோமர்கள். எல்லா காரியங்களையும் புரிந்து கொண்டு அப்போது பதவியிலே இருந்த ஏரோதிடத்திலே போய் கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? இந்த கேள்வியை கேட்டதும் ஏரோது பயந்தான், கலக்கமடைந்தான். ஏனென்றால் அவனுடைய அரச பதவிக்கு
ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான். இன்னொரு கூட்டம் இயேசுவை தேடி வந்தது. அவர்கள் மேய்ப்பர்கள். போதிய அறிவோ ஞானமோ அழகோ ஒன்றுமில்லாதவர்கள். அவர்களுக்கு தேவதூதன் கட்டளை கொடுக்கிறான். இங்கே இந்த இடத்திலே ஒரு குழந்தை யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறது. பிள்ளையை சுற்றி முன்னணியிலே இருக்க காண்பீர்கள் என்கிற அடையாளத்தோடு அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அவர்களும் இயேசுவை தேடி வருகிறார்கள். இயேசுவை தேடி வந்தவர்கள் இயேசுவை காண்கிறார்கள், சந்தோஷம் அடைகிறார்கள். அவர்களிடத்திலே கொடுப்பதற்கென்று ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த நற்செய்தியை உலகம் முழுவதும் அறிவித்தார்கள். அதுதான் நாம் இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துமஸ் நற்செய்தி. இந்த அறிவாளிகள் அல்லது வானசாஸ்திரிகள் ஏரோது இடத்திலே விசாரிக்கையில் ஏரோது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினான். அந்த அரச குழந்தையை நீங்கள் பார்த்துவிட்டு என்னிடம் வந்து சொல்லுங்கள், நானும் வந்து அவரை தொழுது கொள்ளுகிறேன், பணிந்து கொள்ளுகிறேன் என்று கபட எண்ணத்தோடு கோரினான். வானசாஸ்திரிகள் இயேசுவை காண்கிறார்கள். அவரை அரசருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவரை வாழ்த்துகிறார்கள், வணங்குகிறார்கள், அவரை தொழுது கொள்கிறார்கள். மீண்டும் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போவதற்கு எத்தனிக்கும் போது அவர்களுக்கு சொப்பனத்திலே உணர்த்தப்படுகிறது, நீங்கள் வேறு வழியாக உங்கள் நாட்டுக்கு சென்று விடுங்கள், ஏரோதை சந்திக்க வேண்டாம் என்று. இவர்களும் சொப்பனத்தில் உரைத்தபடி அதற்கு கீழ்ப்படிந்து தங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பி போய்விடுகிறார்கள். இங்கே ஏரோது தான் ஏமாற்றப்பட்டதாக அறிந்து மிக மிக கோபப்படுகிறான். ஏரோது ஒரு நல்ல அரசன் அல்ல. அவன் தன்னுடைய அரசாட்சி நிலைத்திருப்பதற்கு எந்த நிலைக்கும் செல்லக்கூடியவன். வரலாற்று பதிவுகளிலே தன்னுடைய சொந்த 3 மகன்களையே தனக்கு எதிராக இவர்கள் வந்து விடுவார்களோ என்று சொல்லி கொலை செய்து விட்டதாக வரலாறு எழுதியிருக்கிறது. அதுபோல யார் யாரெல்லாம் தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக வந்து விடுவார்கள் என்று இவன் பயந்தானோ அத்தனை பேரையும் இவன் கொலை செய்ததாகவும் வரலாற்றில் பதிப்பிக்கப்பட்டுள்ளது. ஆகவே ஒரு கொடிய திட்டத்தை அவன் அன்றைக்கு எருசலேமிலே அறிவிக்கிறான். 2 வயதுக்கு உட்பட்ட அத்தனை குழந்தைகளையும் கொலை செய்து விடுங்கள் என்று. இதை கேட்டதும் மரியாளும் யோசேப்பும் மிகவும் கலங்குகிறார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்போது 2 வயது நிறைவடையவில்லை. அந்த நேரத்திலே தேவன் யோசேப்புக்கு பிள்ளையை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போ என்று கட்டளையிடுகிறார். யோசேப்பு சற்றும் தயங்காமல் பிள்ளையை எடுத்துக்கொண்டு மரியாளையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு செல்லுகிறார். எகிப்து என்பது யூதர்களால் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு கொடூரமான நாடு. 400 ஆண்டுகள் அந்த எகிப்து தேசத்திலே இருந்து எல்லா கொடுமைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து வாழ்ந்த காலத்தின் வரலாறுகளை கேட்டு 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 எகிப்து தேசத்தின் மேலும் எகிப்தியர்கள் மேலும் யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கையின்மை எப்போதுமே உண்டு. எகிப்தியர்களும் யூதர்களை சாதாரணமாக எந்த காலத்திலும் எந்த காரியத்திலும் மதிக்கவோ நம்பவோ மாட்டார்கள். ஒரு எதிரி தேசத்திலே குடியிருக்க வேண்டிய சூழ்நிலை யோசேப்புக்கு ஏற்படுகிறது. எவ்வளவு காலம் அங்கே ஜீவிக்க வேண்டி வரும் என்பது யோசேப்புக்கு தெரியாது. அது கர்த்தருடைய சித்தமாக இருந்தபடினாலே மிகவும் கஷ்டத்தோடும் வேதனையோடும் வருத்தத்தோடும் எகிப்திலே இருக்கிறான். அவனுடைய மனதிலே ஒருவேளை தோன்றியிருக்கும், என்றைக்கு எனக்கு இந்த எகிப்திலிருந்து விடுதலை கிடைக்கும். ஒரு யூதன் எகிப்திலே வாழ்வது
ஒரு அடிமை வாழ்க்கை, கொடிய வாழ்க்கை, கொடூரமான வாழ்க்கை. எகிப்தியருக்கு கிடைக்கக்கூடிய எந்த நன்மையும் இஸ்ரவேலர்களுக்கு அங்கே கிடைக்காது. ஏன் உணவுக்கு கூட அவர்கள் கஷ்டப்பட வேண்டும், தங்குவதற்கும் கஷ்டப்பட வேண்டும். ஆனாலும் யோசேப்பு இவைகளெல்லாம் தாங்கிக் கொண்டு ஒரு விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தான். என்றைக்காவது தேவன் என்னோடு பேசுவார், சிச்சுவேஷன்கள் மாறும், அன்றைக்கு எனக்கு விடுதலை கிடைக்கும், நான் மீண்டும் என்னுடைய சொந்த ஊரான எருசலேமுக்கு நான் செல்லுவேன் என்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கும் போதுதான் ஒரு சொப்பனத்திலே தேவன் யோசேப்போடு பேசுகிறார். மத்தேயு 2வது அதிகாரம் 20வது வசனம். ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள். ஏரோது இறந்து போனான் என்ற அந்த செய்தி யோசேப்புக்கு மிகவும் சந்தோஷமான செய்தியாக இருந்தது. ஏனென்றால் அன்றைய தினம் அவனுடைய விடுதலையின் நாள். எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு போ என்று தேவன் பணித்த அந்த நல்ல நாள், அவனுக்கு விடுதலை கிடைத்த நாள். மிகவும் சந்தோஷத்தோடு, மிகவும் எதிர்பார்ப்போடு யோசேப்பு மரியாளை கூட்டிக் கொண்டு இயேசுவையும் அணைத்து கொண்டு எருசலேமுக்கு, இஸ்ரவேலுக்கு திரும்பவும் வருகிறார். ஒருவேளை நாம் சிந்திக்கலாம், ஏரோதனுடைய இறப்பு யோசேப்புக்கு சந்தோஷமாக ஆகி போனதோ? சில நேரங்களிலே அப்படித்தான் உலகம் முழுவதும் நிகழ்ந்து போகிறது. கர்த்தர் பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும், குறிப்பாக மனித குலத்துக்கு எதிரானவர்களுக்கும் கொஞ்ச காலத்தை கொடுத்து அவர்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு அனுமதிக்கிறார். ஒரு கட்டத்திலே தேவன் அவர்களை தண்டிக்கும் போது அவர்களால் மொத்த உலகத்திற்கே விடுதலை கிடைத்தது போல் ஆகிறது. ஏரோது சாதாரணமான காரியத்தை செய்யவில்லை. இதுவரைக்கும் உலகத்திலே நடந்திராத த கிரேட் மேசக்கர் ஆஃப் இன்னசென்ஸ் என்று வரலாற்றிலே பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றுமே அறியாத சிறு பிள்ளைகளை நூற்றுக்கணக்கிலே கொண்டு தீர்த்த ஒரு கொடூரன் தான் இந்த ஏரோது மன்னன். அவனுடைய மரணம் அன்றைக்கு இஸ்ரவேலிலே சந்தோஷத்தை உண்டாக்கியது. குறிப்பாக யோசேப்பின் குடும்பத்திற்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்தது. எங்கே விடுதலை இருக்கிறதோ அங்கே சந்தோஷமும் இருக்கும். இன்னொரு விடுதலையை குறித்து நாம் பார்க்கலாம். தாவீது. தாவீது தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அற்புதமான மனிதன். தேவன் தான் நினைத்த அநேக காரியங்களை யோசேப்பு மூலமாக இந்த உலகத்திலே செய்தார். அநேகருக்கு இன்றைக்கும் வேதத்தை படிக்கக்கூடிய அநேகருக்கு தேவனை பற்றி தெரிந்து கொள்வதிலும் புரிந்து கொள்வதிலும் தாவீதுடைய வாழ்க்கை ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறது. ஆனால் இந்த தாவீதுடைய இளமை காலம் மிக மிக மோசமானதாகவே இருந்தது. அவனுடைய சகோதரர் மத்தியிலும், அவனுடைய தகப்பன் மத்தியிலும், அவனுடைய குடும்பத்திலும் மதிப்பு இல்லாதவனாக நடத்தப்பட்டான். ஜெசிக்கு 8வது பிறந்த குழந்தைதான் இந்த தாவீது. 8வது குழந்தையாக பிறந்த இந்த தாவீதை தன்னுடைய சொந்த மகனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு காரணம், தன்னுடைய சொந்த மனைவியினிடத்திலே தனக்கு விருப்பம் இல்லாமல் அவன் பிறந்ததுதான் காரணம். தாவீதினுடைய பிறப்பு ஈசாய்க்கு
விருப்பமில்லாத ஒரு பிறப்பாக இருந்தது. ஆகவே ஈசாய் அவனை மிகவும் அருவருத்தான், அவனை வறுத்தான். ஆகவே சிறிய வயதுகளிலேயே அவனை ஆடு மேய்ப்பதற்கென்று காடுகளுக்கு அனுப்பிவிட்டான். ஒரு குடும்பத்திலே அந்த நாட்களிலே ஆடு மேய்ப்பது என்பது ஒரு தொழிலாக, ஒரு ஜீவனுக்குரிய காரியமாக இருந்தாலும் பல பேர் இந்த ஆடு மேய்க்கிறதை விரும்ப மாட்டார்கள். குறிப்பாக ஆடு மேய்ப்பது இஸ்ரவேலிலே ஒரு இழி தொழில் என்று கூட சொல்லலாம். அண்ணன்கள் யாரும் அந்த வேலையை செய்ய வராத நிலையிலே யோசேப்பு வீட்டிலிருந்து விரட்டப்பட்டு ஆடு மேய்க்கிறவனாக தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருந்தான். அந்த நேரங்களிலே தாவீது தன்னை ஒரு பலசாலியாக, தைரியசாலியாக நிலைநிறுத்தி கொண்டான். ஆடுகளை மேய்க்கும் போது பல சவால்கள் மேய்ப்பவர்களுக்கு வரும். குறிப்பாக வைல்ட் அனிமல்ஸ், சிங்கம், புலி, கரடி, நரி, ஓநாய்கள், பாம்புகள் எல்லாம் இந்த ஆடுகளை உண்பதற்காக வரும்போது அவைகளை எதிர்த்து சண்டை போட்டு விரட்டக்கூடிய ஒரு பெரிய வேலை இந்த மேய்ப்பர்களுடைய வேலை. அநேக மேய்ப்பர்கள் அதிலே செத்து போவதும் உண்டு. ஆனால் இவற்றையெல்லாம் அவர்கள் செய்யும்போது ஒரு கட்டத்திலே மிகுந்த தைரியசாலிகளாகவும் நல்ல போர் வீரர்களாகவும் வரக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு. அப்படித்தான் தாவீது ஒரு பெரிய கலையை கற்றுக்கொண்டான். கவன் கலை. கவனிலே கல்லை வைத்து குறி பார்த்து அடிப்பதிலே தாவீது தேர்ச்சி பெற்றவனானான். வரலாறுலே அவனை பற்றி சொல்லும்போது தூரத்திலே வரக்கூடிய மிருகங்களை கூட அவனால் கவன்கல்லிலே அடித்து சாய்த்திட முடியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அதிலே அவன் வளர்ந்தாலும் அவனுக்கு குடும்பத்திலே விடுதலை இல்லை. தன்னுடைய தகப்பனோ, தன்னுடைய தாயோ, தன்னுடைய சகோதரர்களோ அவனை மதிப்பதும் இல்லை, அவனை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. இந்த வேதனையை தாவீது சங்கீதங்களின் புஸ்தகங்களிலே அநேக இடங்களிலே மிகவும் வருத்தத்தோடு எழுதி வைத்திருக்கிறான். சங்கீதம் 69வது அதிகாரம் 8வது வசனம், என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். சங்கீதம் 51:5வது வசனம், இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். இதை சொல்வதற்கு மிகுந்த தைரியம் வேண்டும். தன்னுடைய பிறப்பே ஒரு கேவலமான பிறப்பு என்று தாவீது சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அவனுடைய பிறப்பு இருந்திருக்கிறது. இந்த வெறுப்பின் வாழ்க்கை தாவீதுக்கு நிம்மதியை கொடுக்கவில்லை. மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் அவமானங்களோடும் கஷ்டங்களோடும் வேதனைகளோடும் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருந்த அவனுக்கு ஒரு நாள் விடுதலை அவனை தேடி வந்தது. தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, ஈசாயின் வீட்டிலே நான் ஒருவனை இஸ்ரவேலுக்கு அதிபதியாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நீ அங்கே போய் அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொன்னான். சாமுவேல் ஈசாயின் வீட்டிற்கு வந்து காரியத்தை சொல்லி உன்னுடைய பிள்ளைகளை அழைத்து வா என்று சொன்னபோது ஒன்றன் பின் ஒன்றாக 7 பேரையும் அனுப்பி வைத்தான். இவர்கள் 7 பேரும் இஸ்ரவேலுக்கு அதிபதியாக தகுதியற்றவர்கள் என்று தேவன் சாமுவேலுக்கு விளம்பினார். அப்போது இவ்வளவுதானா, உனக்கு வேறு பிள்ளைகளையா, உனக்கு வேறு பிள்ளைகள் இல்லையா என்று கேட்டபோது, ஒருவன் இருக்கிறான், அவன் காட்டிலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னான். பொதுவாக
கடைசி மகனிடம் அல்லது மகளிடம் தகப்பன் தாய்க்கு அதிக பற்றும் பாசமும் இருக்கும். ஆனால் இங்கே நேர் தலைகீழாக இந்த காரியங்கள் நடந்தது. சாமுவேல் உடனே அவனை அழைத்து வா என்று சொன்னார். அவனை அழைத்து வந்தபோது தேவன் பேசினார், இவன்தான் இவனை அபிஷேகம் பண்ண. அன்றைக்கு தாவீதுக்கு விடுதலை கிடைத்தது, சந்தோஷம் கிடைத்தது. எவ்வளவு கொடுமையான வாழ்க்கையை தாவீது வாழ்ந்திருப்பான், எவ்வளவு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான். தேவன் அவனுடைய கஷ்டத்தை, அவனுடைய வேதனையை ஒரே நாளிலே, ஒரு நொடி பொழுதிலே மாற்றி போட்டார். தேவன் தாவீதை தன் ஜனத்தின் அதிபதியாக தேர்ந்தெடுத்து அபிஷேகம் பண்ணுவித்து தேவன் அவனை நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதனையிலே, கஷ்டத்திலே இருக்கிற அனைவருக்கும் விடுதலையின் நாள் ஒரு சந்தோஷத்தின் நாள், விடுதலையின் நேரம் ஒரு சந்தோஷத்தின் நேரம். இந்த சந்தோஷத்திற்காகவும் இந்த விடுதலைக்காகவும் தான் நாம் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். பரிசுத்த வேதாகமும் மாம்சத்திலே விடுதலையை பற்றி சொல்லுகிற அதே வேளையிலே ஒரு ஆவிக்குரிய விடுதலையை குறித்தும் அநேகமாக சொல்லுகிறது. நம்முடைய கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகளிலிருந்து விடுதலை வேண்டும், உண்மைதான். வேதம் நமக்கு இன்னொரு விடுதலையை நமக்கு அறிமுகம் செய்கிறது. அது பாவத்திலிருந்து விடுதலை. நாம் செய்கிற ஒவ்வொரு பாவமும் நம்மை அடிமையாக்கி கொண்டே செல்லும். ஒரு கட்டத்திலே அந்த பாவத்தின் அடிமைகளாகவே நாம் மாறிப்போவோம். பாவம் நம்மை ஆட்கொள்ளும் போது நமக்கு விடுதலை என்பதே இருக்காது. நாம் விடுதலை பெற வேண்டும் என்று நினைத்தால் கூட அந்த பாவங்கள் நம்மை விட்டு விலகாத பட்சத்திலே நமக்கு விடுதலை கிடைப்பது மிகவும் அரிது. இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெருமை உண்டு. என்றைக்கு எகிப்து தேசத்திலிருந்து மோசே மூலமாக அழைத்து வரப்பட்டு கானான் தேசத்திலே விடுதலையோடு சென்றார்களோ, அந்த காலங்களுக்கு அப்புறம் அவர்கள் தாங்கள் அடிமைகளாக இருப்பதை எப்போதுமே விரும்பினதில்லை. அதை போலவே ஆபிரகாம் எங்களுக்கு தலைவன், அவன் மட்டுமே தலைவன், வேறு யார் எங்களுக்கும் இல்லை, நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை அடிக்கடி சொல்லிக் கொள்வார்கள். யோவான் 8வது அதிகாரத்திலே எப்படி சொல்லுகிறது? 33வது வசனம். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து விடுதலையை பற்றி பிரசங்கிக்கும் போது யூதர்களுடைய கேள்வி எப்படியாக இருந்தது? நாங்கள் யாருக்கும் அடிமைகள் இல்லை, நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், நாங்கள் யாருக்கும் அடிமைகளாக இருந்ததில்லை, நீர் எப்படி எங்களுக்கு நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று கேள்வி கேட்டபோது அவர் நல்ல ஒரு பதிலை சொல்லுகிறார். 34வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாகவே இருக்கிறான். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாகவே இருக்கிறான். நீங்கள் பிறந்தது, நீங்கள் ஆபிரகாமுக்கு மகனாக இருப்பது பெரிய காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் நீங்கள் ஆபிரகாமிடத்திலே எவ்வளவு விடுதலை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, அதற்கு அதிகமாக உங்களிலே இருக்கிற பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பாவம் உங்களை அடிமைகளாக ஆக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பாவத்தை விட்டு வெளியே வாருங்கள், உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். 36வது வசனம் மிகவும் அருமையாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள்.
உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை நான் ஒருவன் மட்டுமே தர முடியும். குமாரன் மட்டுமே கொடுக்க முடியும். குமாரன் விடுதலையாக்கினால்தான் உங்களுக்கு விடுதலை உண்டு என்பதை இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் பிறப்பினாலே நீங்கள் அடிமைகளாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்கிற பாவங்கள், நீங்கள் செய்கிறதான கடவுளுக்கு விரோதமான காரியங்கள், பாவங்கள் உங்களை அடிமைகளாகவே வைத்திருக்கிறது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்றால் நீங்கள் குமாரனிலே விசுவாசம் வைக்க வேண்டும். குமாரன் மட்டுமே உங்களை விடுதலையாக்க முடியும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு வேறு எதையும் கொண்டு வரவில்லை. இந்த உலகத்திலே பாவ மன்னிப்பை கொண்டு வந்தது, விடுதலையை கொண்டு வந்தது, சந்தோஷத்தை கொண்டு வந்தது. இந்த பாவ மன்னிப்பு யார் யாரெல்லாம் பெறுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்தினின்றும் உலக இச்சைகளினின்றும் விடுதலை உண்டு. இந்த விடுதலையை குமாரன் மட்டுமே தர முடியும். இந்த சத்தியம் நமக்கு இன்றைக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே பாவங்களை மன்னிக்க முடியும் என்கிற அந்த திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் இன்றைக்கு நீங்கள் விடுதலையாவீர்கள். இதுதான் இந்த உலகத்தின் சத்தியம். சத்தியம் என்பது இது மட்டுமே. இந்த சத்தியத்தை நாம் என்றைக்கு தெரிந்து கொள்கிறோமோ, புரிந்து கொள்கிறோமோ, அன்றைக்கு உண்மையிலேயே நாம் விடுதலை பெற்றவர்களாக இருப்போம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்மிடத்திலேக்கான பெருமைகள் நமக்கு விடுதலையை தரப்போவதில்லை. நம்மிடத்தில் இருக்கிற பணங்கள் நமக்கு விடுதலையை தரப்போவதில்லை. நம்முடைய படிப்போ, நம்முடைய வேலையோ, நம்முடைய பணமோ விடுதலையை தரப்போவதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டுமே ரட்சிப்பை தர முடியும், என்னுடைய பாவத்தை போக்க முடியும் என்கிறதான சத்தியத்தை என்றைக்கு அறிந்து கொள்கிறோமோ, அதை உணர்கிறோமோ, அன்றைக்கு நாம் விடுதலையை பெற்றுக்கொள்வோம். இந்த உலகத்திலே சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருக்க வேண்டும் என்றால் விடுதலை வேண்டும். அந்த விடுதலை தேவனிடத்திலிருந்து மட்டுமே வருகிறது, வர முடியும். நம்மை நாமே தாழ்த்தி தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து இந்த சந்தோஷத்தையும் இந்த சமாதானத்தையும் நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். சத்தியம் உங்களை விடுதலையாக்கட்டும். தேவன் தாமே இந்த வசனங்களால் நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.